இப்போதும் கண்களை மூடி இந்த ஆராதனை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய், கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு பகுதியிலும் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்க நேசிக்கிற அன்பின் தகப்பன், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். நீ எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னவர், உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. Those who are under the influence of this voice, under the influence of this telecast, ஆண்டவரே, உம்முடைய நாமம் அவர்களை மூலமாய் மகிமைப்படட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொரு பகுதி நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் ஒரு சில பாடலை பாடி நம் தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவன் இல்லை என்ற பாடலை பாடி நம் தெய்வத்தை ஆராதிப்போம். ஆமென். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையும் வந்தான். எல்லா பிசாசு திட்டங்களை முறியடித்து அவன் நாம மகிமைக்காக நமக்கு வெற்றியை கட்டளையிடுகிறவர். ஆமென். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, நீ உயிரோடு இருக்கும் உன்னை எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவன் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவன் இல்லை. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன், உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான். நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவன் இல்லை. 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன், 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்வேன், ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்வேன். உன்னை கொண்டு செய்ய நினைத்து தடை செய்ய யாரும் இல்லை, உன்னை கொண்டு செய்ய நினைத்து தடை செய்ய யார். நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவன் இல்லை. எத்தகைய சூழலை ஊடாய் நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் நம்மை அழைத்த தெய்வம் அவர் உண்மையுள்ளவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்களே பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. என்னவே சொல்லி ஆமென். உங்களுக்கு விரோதமாக எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் பனி போல உருக செய்கிற தெய்வம் அவர் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நடந்து கர்த்தருக்குள்ளே நாம் கலிகூறும்படியாய் மகிழ்ந்து அவருக்குள்ளாய் வெற்றியை கொண்டாடும்படியாய் கர்த்தர் நம்மை நினைத்தருகிற தெய்வம், நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். சிங்கத்தின் மேல் நீ நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய், சிங்கத்தின் மேல் நீ நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய். உனக்கு எதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன், உனக்கு எதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன். உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் முழங்குவேன், உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம். நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்ப்பவன் இல்லை,
தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எத்தகைய சோர்வின் பள்ளத்தாக்கின் சூழ்நிலை கூட நாம் சென்றாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்துகிற தெய்வம். அன்று ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை 7 மடங்கு அக்னியிலே போட்டார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஒருவேளை நீங்கள் சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலை பல மடங்கு நெருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறவர். எதை சொல்றீங்க? ஆமென். நமக்கு எதிராய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களையும் அவர் வாய்க்காதே போக செய்கிற தெய்வம். அவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில நேரத்தில் ஆண்டவரே நீங்க என்ன மறந்துட்டீங்களா என்று நாம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் அவர் சொல்லுகிற காரியம், நான் ஒரு நாள் உன்னை மறப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற தெய்வம், நம் மீது கரிசனையாய் இருக்கிறவர். இன்றும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அதான் ஒரு பாடலை பாட போகிறோம். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன் என்ற பாடலை பாடி நாம் தெய்வத்தை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus, Holy Spirit of God, we bless your name. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உம் சமூகத்திலிருந்து, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்திலிருந்து, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. சொல்லுங்க. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். ஒருவேளை யோனாவை போல நாம் காணப்பட்டாலும் நம்மை தேடி வருகிற தெய்வம், எத்தகைய சூழல் கூட சென்றாலும் நம்மை தேடி வந்து நம் கரம் பிடித்து நம்மை அழைத்து செல்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். Thank you Jesus. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனால் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனால் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். ஒருவேளை பேதுரு போல் நாம் காணப்பட்டாலும் கர்த்தர் அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருடைய சமூகத்தில் நாம் செல்லும் பொழுது நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கிட்ட ஓடி வாங்க. எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட தான் தீர்வு உண்டு. ஆமென். அவரால் மாற்ற முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமென். பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தால் தூக்கி விட்டீரே,
எதை சொல்றீங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நாம் தேடி போகும் பொழுது நமக்கு தென்படுகிற தெய்வம், நம்மை எதிர்பட்டு ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அன்று சீஷர்கள் அவர் நடந்து போகல, கர்த்தர் தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு நின்று அவர்களை ஆசீர்வதித்தார். அதே தெய்வம் இன்று மாறாதவராய், எத்தகைய கலக்கத்தின் சூழ்நிலை கூட நாம் சென்று கொண்டிருந்தாலும், எத்தகைய பயத்தின் பாதையில் கூட நாம் சென்று கொண்டிருந்தாலும், கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நம்மை நடத்துகிற தெய்வம். ஆமென். எத்தகைய சூழ்நிலை நம் சோர்வான ஒரு பள்ளத்தாக்கில் சென்றாலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை உயிர்ப்பிக்கிற தெய்வம், நம் ஆத்மாவின் கீதமானவர். ஓ ஹalleluya. ஓ அவர் நேற்றும் இன்று மாறாத நம் தெய்வம், நம்மை அணைத்துக் கொள்கிறவர், இந்த மாயான உலகத்தில் அன்பை வெளிப்படுத்தினவர், நம்மோடு கூட இருக்கிறவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தெய்வத்தை ஆராதிப்போம். ஹalleluya. நான்
எங்களுக்கு உதவி செய்தவர். பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஓ ஹalleluya. ரீபா எங்களை அறிந்திருக்கிறவர், ஒரு நாள் எங்களை விட்டு விலகாதவர். ஓ ஹalleluya. நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது என்று சொன்ன தெய்வம், இப்பொழுதும் ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீ சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு நாள் மறப்பதில்லை. ஓ சூழ்நிலைகளை கடினமாய் காணப்பட்டாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஓ ஹalleluya. ஓ எத்தனை மடங்கு பிரச்சனை பெரிதாய் காணப்பட்டாலும் உனக்கு வெற்றி விடுதலை. ஓ ஹalleluya. அவருடைய அபிஷேகத்தினால் நுகத்தை முறித்து நம்மை நிமிர்ந்து நடக்கப்படுகிற தேவனாகிய கர்த்தர். ஓ ஹalleluya. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, உம்மை துதித்து உயர்த்தி பாடுவேன், உம்மை துதித்து மகிழ்ந்து பாடுவேன். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. இதுவே உம் பாதத்திலே, மன்னிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவேன் உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே. கரங்களை உயர்த்தி எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. கஷ்டமோ எபினேசரே அவர் உதவி செய்கிற தெய்வம், நம் துணையாளர். ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவேன் உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே. ஓ எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை.
ஹalleluya. ஒருவேளை நீ பலனற்று எத்தனையோ முயற்சி செய்து பார்த்தேன், என்னால் முடிந்ததெல்லாம் செய்து விட்டேன், இனி எனக்கு எந்த ஒரு சாய்ஸும் இல்லை, என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி கலங்கி துவண்டு போய், ஓ ஹalleluya, கலக்கத்தின் மத்தியிலே நீ நின்று கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஓ ஹalleluya, ஓ நான் உனக்கு உதவி செய்யும்படியாய் பலனற்றவனுக்கும் உதவி செய்கிற தெய்வம். அவர் உன் கரத்தை பிடித்து உன்னை தூக்கி விடுகிறார். உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி உன்னை கட்டி அணைத்து, ஓ ஹalleluya, நீ சிந்தின எல்லா கண்ணீர், ஓ நீ பட்ட எல்லா வேதனை, நீ சென்று கொண்டிருந்த பாதை, எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானம், ஓ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஓ ஹalleluya, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓ ஹalleluya, ஓ அவருடைய அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இங்கே இருக்கிறார். ஓ we can feel his presence. ஓ ஹalleluya, ஓ அவருடைய பிரசன்னத்திலே உன் இதயத்தை ஊற்றிவிடு. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி ஒருபோதும் காண மாட்டாய். ஓ ஹalleluya, ஓ ரபலா ஷபரி பலா பாபா, உனக்கு வாக்கு தந்தவர், உன்னோடு பேசினவர், அவர் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் கத்து தந்த வாக்கு தந்ததை நீ மறந்துடாத. இது எனக்கு இல்லை என்று சொல்லி அதை தூக்கி எறிந்து விடாதே, அதை பற்றிக்கொள். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தரையிலே விழுவதில்லை. அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கிற தெய்வம். ஓ ஹalleluya, இன்னும் எத்தனை காலம்? இல்ல இல்ல இல்ல, பற்றிக்கொள் பற்றிக்கொள். your time is very near. கர்த்தர் உன்னை சந்திக்கிற, கர்த்தரோடு இடைபடுகிற நாட்கள் இது. இப்பொழுது நீ சோர்ந்து போய் விடாய்த்து விடாதே, பற்றிக்கொள். இதுவரை இல்லாத அளவுக்கு அவரை பற்றிக்கொள். you will see the great miracle work of God. oh you will witness his mighty power. அவருடைய வல்லமையை நம் வாழ்க்கையிலே காண்கிற நாட்கள் இது. நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதித்தோம். இப்பொழுதும் ஆண்டவரே எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மீதும் உடைய கரத்தை நீட்டுவீராக. கலக்கங்களை மாற செய்கிற தெய்வம், எங்களை தைரியப்படுத்துகிறவர். இந்த கடைசி கால அபிஷேகத்தில், இந்த கடைசி கால எழுப்புதல் எங்கள் ஒவ்வொருவரை எடுத்து நீ பயன்படுத்துவீராக. ஓ ஹalleluya, எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள். நீர் எங்களுக்கு தந்த வல்லமையை தரித்து எல்லா சத்துருவின் கிரியை நாங்கள் முறியடித்து நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வினாடி நாம் யாவரும் கண்களை மூடி தேவாதி தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, as we are going to ponder upon your word, hide thine servant behind the cross, speak to our hearts. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய தியானத்துக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்களை இப்போது நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 68வது சங்கீதம் வசனம் 19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இந்த சிறிய செய்திக்கு ஒரு தலைப்பு தர வேண்டும் என்று சொன்னால், be firm in the Lord. கர்த்தரில் உறுதியா இருக்கும்போது நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். Our God is a God of blessing. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். என்னாகும் 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். Our God is a God of blessing. The blessing of our Lord will follow you all the days of this new year. Amen. இந்த புது வருடத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தொடரும் என்று கூற விரும்புகிறேன்.
என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சங்கீதக்காரன் கூறுவதை பார்க்கிறோம். இதை பார்த்த உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது யோபினுடைய வார்த்தை. யோபு புத்தகம் 1 அதிகாரம் 21 வாசிக்கும் போது கேட்போம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். சில இழப்பின் ஊடாய் அவன் கடந்து போன போது அவன் கூறின வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அவர் துதியை பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரராக இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் கூறுகிறது. இவ்விதமாய் உறுதியாக இருந்ததுனாலே அவர்கள் அனுபவித்த ஆசீர்வாதங்கள், அவர்களின் 4 பேரை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். முதலாவதாக மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனம் 47, 48 வாசிப்போம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். 46 வாசிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்திமி என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இந்த பர்திமேயு என்கிற குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவன் தாவீது குமாரன் இறங்கும் என்று கூப்பிட்டான். ஆனால் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவர்கள் அதட்டின பின் என்ன நடந்தது என்று சொன்னால் வேதம் கூறுகிறது. அதை வாசிப்போம். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவனை தடை பண்ணாங்க, ஆனா முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டதன் பலன் என்னவென்று சொன்னால் நாம் வாசிக்கிறோம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். Amen. The blessing of being firm in the Lord. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டின போதும் அவன் முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரை கூப்பிட்டதுனாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவர் உடனே கேட்டாரு, பர்திமேயுவே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் கேட்டல, ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று கேட்டான். கேட்ட உடனே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று தேவன் சொல்லி அவன் பார்வை அடைந்தான் என்று வேதம் கூறுகிறது. ஆமென். இந்த வேதாகமத்தின் ஆண்டவர் தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சமணராய் இருக்கிறார். ஆண்டவரை ஜபத்திலே நாம் உறுதியாய் இருக்கும்போது தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் நடப்பிக்க வல்லவராயிருக்கிறார் என்று கூற விரும்புகிறேன். வேதம் தான் கூறுது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி அவன் உறுதியாய் ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். அதன் பலனாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும்போது சில நேரங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் எடுத்து வாசிப்போம். ஏசாயா 42:16 வாசிங்கள். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து
அவர்களை கைவிடாதிருப்பேன். இங்கே குருடன் என்று சொல்லும்போது வேதம் கூறுது, தாசனை அல்லாமல் குருடன் யார்? யோசபாத் என்ற ஒரு மன்னன் அவன் வாழ்க்கையில பார்த்தபோது 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். 16-17 வாசிங்க. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவளுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். குருடரை அறியாத வழியில் நடத்தி என்று சொல்லி, ஆமென். கர்த்தர் பயந்தவர்களுக்கு தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார் என்று சங்கீதம் 25:12 கூறப்பட்டிருக்கிறது. அந்த யோசாபாத்துக்கு ஆண்டவர் அவனோடு பேசினார். ஆமென், ஸ்தோத்திரம். நாளைக்கு புறப்பட்டு போங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை வழிநடத்துதல் யோசாபாத் மன்னனுக்கு வந்தது. அதன் நிமித்தம் மெய்யாகவே தேவனுடைய வார்த்தையின்படி அவன் செயல்பட்ட போது he had victory. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல தேவன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவரை ஜெபத்திலே நாம் உறுதியாக இருக்கும்போது நான் சொல்ல விரும்புகிறேன், ஹல்லேலூயா, God will give you victory in all your spiritual battles. ஆவிக்குரிய யுத்தங்களிலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று கூற விரும்புகிறேன். இரண்டாவதாக, ஆண்டவரிடத்தில் நாம் உறுதியாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களில் இரண்டாவதாக நான் கூற விரும்புகிற ஒரு காரியத்தை இப்போது நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசி. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. தேவனிடத்தில் உறுதியா இருக்கும்போது, தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம் உறுதியா இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், டபுள் போர்ஷன், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றான். பொருளாதார ஆசீர்வாதங்கள் என்று சொல்லலாம். அவன் முன்னிலைமையை பார்த்தும் பின்னிலைமை தேவன் என்ன பண்ணாரு? அவனை ஆசீர்வதித்தார். இந்த காரணம் என்னவென்று சொன்னால், அவன் ஆண்டவரை பற்றி கொள்வதிலே அவன் உறுதியாய் இருந்தான் என்று சொல்ல விரும்புகிறேன். He was, very steadfast. நாம் பார்த்து கொண்டிருக்கிறது the blessing of steadfastness. அவன் உறுதியா இருந்தான். எதுல என்று சொன்னால், வாசிப்போம் யோபு 27:6. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. He was very steadfast in his holiness. இன்னைக்கு என் நீதியை நான் கெட்டியாய் பிடிச்சிருக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். யோபின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். எல்லாவற்றையும் அவன் இழந்த நிலையில இருந்தபோது யோபின் மனைவி சொல்லுகிறார், இன்னும் நீ உத்தமத்திலே நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னார். ஆனால் நம் சங்கீதம் 68 வாசித்தபடி, என்னாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Praise be to God. யோபு அதான் செய்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. ஆமென். மனைவி சொன்னா தேவனை தூஷிங்கன்னு சொன்னார். ஆனால் அதை யோபு செய்யவில்லை. என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் என்று சொன்னதை பார்க்கிறோம். அதன் பலனாக
நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தது என்று சொன்னால், அவனை தேவன் ஆசீர்வதித்தார். இந்த வேதாகமத்தின் ஆண்டவர் ஹல்லேலூயா உண்மை உள்ள மனுஷன், வேதம் கூறுகிறது, அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்று சொல்லி. நாம் யோபுவை போல சில காரியத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். ஸ்தோத்திரம். யோபு தேவனை தூஷிக்கவில்லை, முறுமுறுக்கவில்லை. ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:14 வாசிங்க. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. ஆமென். நமது குடியிருப்போ எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். அதனால இம்மைக்கான நன்மைக்காக மாத்திரம் ஒரு தேவ பிள்ளை தேவனை தேடுறவனா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது வேதம் கூறுகிறது, ஆமென், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவருக்கு அவர் துதியும் கனத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரனா இருக்கிறார். அதனால யோபு ஆண்டவரை துதிப்பதில் ஆமென் அவன் நீதியை கெட்டியாய் பிடித்திருந்தான். அதன் நிமித்தம் பார்க்கிறோம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தா, யோபுவை போல ஆமென் நீங்கள் நீதியை கெட்டியாக பிடித்திருந்தீங்க என்று சொன்னால், நான் சொல்கிறேன், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உங்கள் நியாயத்தை நான் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன். சங்கீதம் 37:6 நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள் உறுதியாக இருக்கணும். எவைகள் உறுதியாக இருக்கணும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 2:42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். ஆதி சபையார் எப்படி இருந்தாங்கன்னா, அவர் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்ணுவதிலும் அப்பம் பிட்குதலிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த உறுதியாய், இத்தகைய உறுதியை கர்த்தர் பார்க்கிறார். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா 26:3 நாம் வாசிக்கிறோம். இந்த தேவனிடத்தில் நாம் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது நமக்கு கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், பொருளாதார ஆசீர்வாதங்கள் என்று கூற விரும்புகிறேன். அதனால் இன்னைக்கு அநேகர் கடன் பாரத்தில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த வருஷத்தில் எனக்கு நிறைய தேவைகள் இருக்குதே என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், நீங்கள் நீதியை கெட்டியாய் பிடித்திருப்பீர்களானால் யோபுவை போல. ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடுங்கள், மற்றவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. இந்த உபாகம் 28 பார்க்குறேங்க. என் சத்தத்திற்கு செவி கொடுத்து வந்தால் நீ கைட்டு செய்யும் எல்லா வேலைகளும் நான் ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன். கர்த்தர் தாமே நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நெருக்கத்தினூடாய் போன போது அவன் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆமென், அவன் நீதியை கெட்டியாய் பிடித்திருந்தான். ஆமென். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தான். அதன் பலனை நாம் பார்க்கிறோம். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி. மூன்றாவதாக எடுத்து வாசிப்போம். தானியேல் புத்தகம் 3:17 வாசி. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ பார்க்கும்போது ஸ்தோத்திரம், உண்மையாகவே அவர் வாழ்ந்த காலத்தில் திடீரென்று ஒரு கட்டளை. என்ன கட்டளை என்று சொன்னால், தேசத்தின் கட்டளை. ராஜா ஒரு சிலையை என்ன செய்யணும், அந்த பொற்சிலையை எல்லாரும் வணங்கணும். சிலை வழிபாடு. மேன் ராஜாவோட பொற்சிலை எல்லாரும் என்ன பண்ணணும், வழிபடணும், தெய்வத்துக்குரிய கணத்தை செலுத்தணும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அப்போது இந்த 3 வாலிபர்களை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன தெரியும் என்று சொன்னால், மேன் என்னென்று உங்களுக்கு வேறு தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவர்கள் அது விக்கிரக வழிபாடு தேவனுக்கு அருவருப்பானது என்று அவர் அறிந்திருந்தார்கள். அதனாலே அவர்கள் உறுதியாக ஆண்டவரை ஒரு உடும்பு புடியா
உறுதியாய் அவர் பற்றி கொண்டிருந்தார்கள். அப்புறம் அவர் சொல்றாங்க, ராஜா சொன்னாரு, இந்த பொற்சிலையை வழிபடலனா நீங்க தூக்கி எங்க போடப்படுவீங்க? எரிகிற அக்னி சூளையில நீங்கள் will be thrown into the fiery furnace. அதான் கேட்கிறார், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போற தேவன் யார்? இது வீண கிண்ணறம் எல்லாம் வாசிக்கும் போது ராஜா செய்து வைத்திருந்த பொற்சிலையை என்ன செய்யணும்? வணங்கணும். வணங்கினா நல்லது. இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? எரிக்கிற அக்னி சூழலை தூக்கி எறியப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று அமேன் அவர்களுக்கு கேட்கப்பட்டது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி. அமேன். ஸோ இங்கே பார்க்குறோம், அவங்க உறுதியாக இருந்தார்கள். அமேன். The blessing of steadfastness, உறுதியாக இருப்பதனால they were very firm in following the Lord. When they were being rewarded. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன நடந்துச்சு சொன்னா, அதே தானியேல் 3:25 வாசிப்போம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். ஆமென். இங்க பார்க்கிறோம், 3 பேரை ராஜா தூக்கி போடுறாரு. அங்க 4 பேரை அக்னியில் என்ன செஞ்சிருக்காங்க? உலாவிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒரு சேதம் ஏற்படவில்லை. அக்னியின் மனம் கூட என்ன பண்ணல, வீசல. என்ன சொல்ல விரும்புகிறேன், இன்னைக்கு the blessing of steadfastness என்னன்னா, ஆண்டவரை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருப்பதனால, உறுதியாய் அவரை பின்பற்றுவதனால, அதில் உறுதியாக இருக்கிறதுனால பெறுகிற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, பாதுகாப்பு என்று கூற விரும்புகிறேன். The protection. தேவன் நம்மை பகல வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கு விலக்கி காப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆமென் கர்த்தர் ஆமென் அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணினதை பார்க்கிறோம். இன்னைக்கு அது மாத்திரமல்ல, அந்த தேவன் அந்த ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை பாபிலோன் தேசத்திலே தேவன் உயர்த்தினார் என்று வேதம் கூறுகிறது. இந்த நாட்களில் கூட நமக்கு பாதுகாப்பு, இங்கே பாருங்க, நமக்கு இன்னைக்கு பாதுகாப்பு தேவை. இந்த வருஷத்தில் மேன் God, hallelujah, He can protect us, amen, from all the dangers that we need to face. இந்த ஆண்டிலே நாம் சந்திக்க இருக்கிற சில ஆபத்தான சூழ்நிலையோட போனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக, ஆமென், அவர் இடைபடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இடைபடுவேன். இன்னைக்கு பார்க்கிறோம், இருளின் ஆதிக்கம் பெருகி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ போல நாம் அவரை உறுதியாய் ஆமென் பற்றி கொண்டிருப்போமானால், அந்த விசுவாசத்தில் உறுதியாய் இருப்போமானால், நான் சொல்ல விரும்புகிறேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவன் he will protect us. ஆமென். அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா உலகத்தில் என்ன ஆபத்து இருக்கு, ஒன்றும் இல்லையே அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். மேலும் ஒரு மனிதனுக்கு, தேவ பிள்ளைக்கு ஸ்தோத்திரம், காணக்கூடிய எதிரி உண்டு, காணாத எதிரியும் உண்டு. விசிபிள் எனிமி, இன்விசிபிள் எனிமின்னு சொல்லுவாங்க. மேன் இன்னைக்கு விதவிதமான கிருமிகள் வருகிறது, விதவிதமான கிருமிகள். அதெல்லாம் பார்க்கும்போது வைரஸ் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஹல்லேலூயா பார்க்கும்போது இதுக்கெல்லாம் நாம் பாதுகாக்கப்படணும் என்று சொன்னால், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் வசனம் 15 வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ வாழ்க்கையில் அவங்க உறுதியாக இருந்ததுனால ஆமென் அவங்க பெற்ற ஆசீர்வாதம் பலன் என்னன்னா, ஆபத்தில் தேவன் அவளோடு இருந்து அவளை தப்புவித்து தேவன் தேசத்திலே அவளை கனப்படுத்தினார். ஆமென்.
வேதம் கூறுகிறது, ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரே எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி. இதுக்கு காரணம் என்ன சொன்னால், என்னை கனம் பண்ணுறவனே நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி அன்று ராஜாவினுடைய பொற்சிலையை எல்லாரும் என்ன பண்ணாங்க, சாஷ்டாங்கமாக விழுந்து வழிபட்டார்கள். ஆனால் இவர்கள் உறுதியாக இருந்தார்கள். உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆராதனைக்குரியவர் என்கிற வெளிச்சம் என்ற அறிவு அவருக்குள் இருந்தது. ஆமென். அதில் அவருக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. அவர் அதில் உறுதியாக இருந்ததினாலே அவர்கள் ஆமென் தேவன் அருளும் பாதுகாப்பை அவர்கள் அனுபவித்தார்கள். அதன் வாயிலாக தேவன் நாமம் பாபிலோன் தேசத்தில் மகிமைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நம் விக்கிரகங்களை வழிபடக்கூடாது. என்னென்றி உனக்கு வேறு தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இன்னைக்கு விக்கிரகம் என்று சொன்னால் தேவனுக்குரிய இடத்தை எது ஆக்கிரமித்தாலும் அது விக்கிரகம். If anything occupies the place of God, it becomes an idol. ஸோ இந்த இடத்துல அது நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக வந்து நிற்கும். இன்னைக்கு சில பேர் பாருங்க, இன்னைக்கு இவர்கள் ஆண்டவரை உறுதியாக என்ன பண்ணாங்க, உறுதியாக பற்றி கொண்டிருந்தாங்க. உடம்பு இப்படிதான் மேன் யோபுவை போல அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்பதாக இருந்தாங்க. அதனால் அவர்களை தேவன் கனப்படுத்தினார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேக செல்போனுக்கு அவர் அடிமைப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு செல்போனை விட்டு என்னை பிரிப்பவன் யார் சொல்ற மாதிரி, எப்போ பாரு கையில் செல்போன். தேவனை விட மற்ற எதையாலும் அதிகமாக நேசிப்போமானால் அது விக்கிரகம். எந்த அளவுக்கு இந்த ஒரு செல்போனுக்கு மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாள் என்று சொன்னால், ஒரு சகோதரி ஆட்டோ ரிக்ஷாவில் போன ஒரு மகள் தன்னுடைய குழந்தைய அந்த ஆட்டோவில் விட்டுட்டு குழந்தையோடு வந்ததே மறந்து அந்த செல்போன் பார்த்துட்டே கீழே இறங்கி போயிட்டாங்களாம். இப்படிப்பட்ட சம்பவங்களாக நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த நாட்களில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்ம பாதுகாப்பு என்கிற ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் தேவனுக்குரிய இடத்தை, தேவனுக்குரிய கனத்தை நாம் செலுத்துவோமாக. ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். 4வதாக தானியேல் புத்தகம் 1 அதிகாரம் வசனம் 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைமையிடத்தில் வேண்டிக் கொண்டான். We find here about Daniel. தானியேலை பற்றி வாசிக்கிறோம். அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதில் உறுதியாக இருந்தான். He was steadfast, a man in his personal holiness. உறுதியாக இருந்தான் பார்த்தோம். தானியேலை பற்றி பார்க்கிறோம், உறுதியாக இருந்தான். ராஜாவின் போஜனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வாலிபர்களுக்கு, மற்ற வாலிபர்கள்லாம் அந்த ராஜாவின் போஜனம் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தானியேல் பார்த்தா இந்த ராஜாவின் போஜனம் அதில் மதுபானம் இருக்கிறது. அதில் பார்க்கும்போது அதில் அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனால தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு வைராக்கியமாக இருந்தான், உறுதியாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த உறுதியை ஆமென் ஆண்டவர் பார்த்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த தானியேல் வாழ்க்கையில ஆமென் that steadfastness in his life, ஆமென், it brought revival என்று கூற விரும்புகிறேன். It brought revival. ஹல்லேலூயா. இன்னைக்கு எழுப்புதல் தாமதிக்கிறது ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு உறுதி இல்லை. தானியேல் காலத்தில் தானியேல் மூலமாக பாபிலோன் தேசத்தில் revival broke out. ஆமென். வாசிப்போம். தானியேல் 6:10 வாசிப்போம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபம் பண்ணக்கூடாது என்று என்னது உங்களுக்கு 30 நாள் அளவும் ஜெபம் பண்ணக்கூடாது என்று சட்டம். ஆனால் தானியேலை பற்றி இங்கே பார்க்கும்போது
அவன் முன் செய்து வந்தபடியே பலக்கணியில திறந்து வைத்து முழங்காடு படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். ஜெபம் பண்ணதிலே உறுதியா இருங்கள். அவன் உறுதியா இருந்தான். He was steadfast in his prayer life. Amen. In his holiness. Was firm. உறுதியா இருந்தான். பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறதுல, ஜெபிக்கிற காரியத்துல அவன் உறுதியாய் இருந்ததின் பலன் என்னவென்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம், இருளின் ஆதிக்கங்கள் இன்று பெருகி இருக்கிறது. அதே போல அந்த நாட்களிலும் பாபிலோன் தேசத்திலே இருளின் ஆதிக்கங்கள், ஆமென், பெருகின காலத்திலே தேவன் தானியேல், ஹல்லேலூயா, பார்க்கிறோம், அவனுடைய இந்த உறுதி நிமித்தம், ஆமென், ஒரு ரிவைவல் broke out, ஒரு எழுப்புதலை, ஆமென், தேசம் கண்டது என்று கூற விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எழுப்புதல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமென், சொல்லுவாங்க உயிர் மீட்சி என்று சொல்லுவாங்க. இன்னொன்று சொன்னப்போனா, அதுக்கு முன்னால இந்த எழுப்புதல் ஏன் தாமதிக்குன்னா, பரிசுத்தம் இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற தானியேலுக்குள்ளே பரிசுத்தம் இருந்தது போல அத்தகைய, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ள ஒரு ஜீவியம் நமக்கு அவசியம். பரிசுத்தம் என்றால் என்ன என்று சொன்னால் பல விளக்கங்கள் இருக்குது. பரிசுத்தம் என்றால் என்ன என்று சொன்னால் நான் சொல்ல விரும்புகிறேன், பரிசுத்தம் என்று சொன்னால், மேன், எழுப்புதல் தாமதிக்க காரணம் பரிசுத்த குறைவு என்று சொல்லலாம். பரிசுத்தம் என்றால் என்னன்னு சொன்னீங்கன்னா, தேவன் தன்னை காண்கிறார் என்ற, தேவனுக்கு நான், ஆமென், எதுவும் மறைவானது இல்லை. தேவனுக்கு நான் எதையும் மறைக்க முடியாது. தேவன் என்னை காண்கிறார் என்ற உணர்வுடன் ஒரு மனிதன் வாழுகிறார் என்று சொன்னால் அதான் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் இருக்கும்போது அது எழுப்புதலை கொண்டு வருகிறதே. ஆமென். தானியேல் ராஜாவின் போஜனத்தை தீட்டுப்பட மாட்டேன்னு சொன்னான். ஆமென். ஜெபிக்க கூடாது என்ற சட்டம். அவன் என்ன பண்ணான்? உறுதியா, ஜெபத்தில் உறுதியா இருந்தான். எழுப்புதல் வந்துச்சா என்று சொன்னார். ரியலி, ஹல்லேலூயா, revival broke out. ஆமென். how என்று கேட்கலாம். எடுத்து வாசிங்க, தானியேல் 6:26 வாசிங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிலை நிற்கும். தானியேலின் தேவனே தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி, ஆமென். இதான் நான் சொல்லுகிறேன், ரிவைவல். இருள் பூமியும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். தானியேல் மேல் கர்த்தர் உதித்தார். அதனால உன் ஒளியிடத்து ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்களை நாம் வாஞ்சிப்போமாக. இக்காலத்தில் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அப்ப ராஜா சொல்றாரு, தானியேலின் தேவனை ஜீவன் உள்ள தேவன் என்று சொல்லி. இன்னைக்கு எழுப்புதல் தாமதிக்கிறது என்று சொன்னால் பார்க்கிறோம். மேன், ஹல்லேலூயா, இத்தகைய உறுதி, ஆமென், தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதிலே உறுதி, ஆமென், ஜெபிப்பதிலே உறுதி தானியேலுக்குள்ளே காணப்பட்டது. வாசிப்போம். யோவான் 13:9 வாசிக்க கேட்கிறேன். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். என் கால்களை மாத்திரமல்ல, என்னுடைய கைகளையும் தலையும் கூட நீ என்ன செய்யணும்? கழுவும் என்று சொன்னான். இந்த பேதுருவை கொண்டுதான் தேவன், ஹல்லேலூயா, ஒரு மாபெரும் எழுப்புதலை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தம் இருந்தால் அது எதை கொண்டு வரும் என்று சொன்னால், ஆமென், எழுப்புதலை நாம் காண செய்யும். பேதுருவை பார்க்கும்போது கூட நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்ட போது, பெந்தகோஸ்தே நாளிலே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கித்த போது, பிரசங்கத்தை கேட்ட எல்லாரும் இதயத்தில் குத்தப்பட்டு, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் பேதுருவிடம் கேட்டார்கள். Peter didn't give the altar call, but whereas
The people who listened to his word, they gave the altar call. Amen. That I call it as revival. Amen. இந்த இடத்துல கூட இந்த தானியேலுக்குள்ள நாம் பார்க்கும்போது, amen, he was steadfast in his holiness. பரிசுத்தத்திலே உறுதியாக இருந்தார், ஜபத்தில் உறுதியாக இருந்தார். அதனால தானியேல் காலத்தில் ஆமென் ஒரு எழுப்புதல் வெடித்தது. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்று, ஆமென், அவரே மெய்யான தேவன் என்று ராஜாவே என்ன செய்ய ஆரம்பித்தார்? விசுவாசிக்க ஆரம்பித்தார், அறிக்கையிட ஆரம்பித்தார். ஆமென். அத்தகைய நாட்களை நாம் காண்போமாக, அதற்காக நாம் வாஞ்சிப்போமாக. எருசலேமை தேவன் பூமியிலே புகழ்ச்சியாக வைக்கும் மட்டும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று வேதம் கூறுகிறது. தேவன் யார் என்று சொன்னால், ஹல்லேலூயா, he loadeth us with his benefits. ஆமென். அவர், ஹல்லேலூயா, நம்மை என்ன செய்கிறவர் என்று சொன்னால் நம்மை ரட்சிக்கிறவர். ஆமென். நம்மை காப்பாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்ம கட்டளையிட்ட ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவர்தான், ஆமென், இஸ் a God of blessing. அவர் இந்த வருஷத்தை நமக்கு நன்மையினால் முடிச்சூட்டுவாராக. அதுக்கு நிபந்தனை என்னவென்று சொன்னால், நம்ம 4 காரியங்களை நாம் கேட்டோம். ஆமென். அதனால் சூழ்நிலை பார்த்து நாம் கலங்க வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் வேதம் கூறுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஆமென். சோகமாய் இருப்பான் அல்ல, சுகமாய் இருப்பான். கடந்த அந்த வார்த்தையின்படியே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் தலைகளை வணங்குவோம். இப்போது பாஸ்டர்மா வந்து முடிவு ஜெபத்தில் நம்மை வழி நடத்துவார். ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்காக அனுப்பி கொடுத்த உம்முடைய ஜீவனுள்ள நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், போற்றுகிறோம். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்ம ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சொல்லி இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஒரு மனிதன் உண்மையாக ஆண்டவரை அவன் உறுதியாய் பற்றி கொண்டிருப்பான், ஆனால் எவ்விதமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி வேதாமத்திலிருந்து ஆண்டவரே 4 சம்பவங்களை எடுத்து கூறி அவர்கள் கர்த்தரிடத்தில் உறுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி எங்களுக்கு நீர் கர்த்தாவே எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு கர்த்தாவே அப்பா, பர்தமே என்கிற குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் இயேசுவே தாவீதுக்குமாரனே இறங்கும் என்று அவன் கூப்பிடத் தொடங்கினான். ஆனால் அவன் பேசாதிருக்கும்படி அவனை அநேகர் அதட்டினார்கள். ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த வேளையிலும் கர்த்தாவே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஆண்டவரே அவன் பார்வையிட வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். கர்த்தர் அவனுக்கு ஆண்டவரே பார்வையிடும்படியான கிருபை கொடுத்தீர், அற்புதத்தை செய்து அவன் கண்களை திறந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கர்த்தாவே, இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு ஆண்டவரே வரும் நாட்கள் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க நீ சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் உறுதியுள்ளவர்களாய் ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்தத்திலும் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்திலும் நாங்கள் உறுதியுள்ளவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம், விடாப்படியான உறுதியான அவன் தேவனை கூப்பிட்டது நிமித்தம் அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த நாட்களில் ஆண்டவரே அநேகர் கர்த்தாவே அற்புதத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக விரும்பியும் இன்னும் ஆண்டவரே கிடையாமல் இருக்கிற இந்த நாட்களில் அவர்கள் முன்னிலும் அதிகமாய் உம்மை கூப்பிட கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, யோபு என்ற பக்தன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, அவன் ஆண்டவரே நிர்வாணியாய் தாயின் வயிற்றில் வந்த நிர்வாணியாய் கடந்து போகிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி எல்லா காரியங்களிலும் எல்லா வேளையிலும் அவன் உம்மை ஸ்தோத்தரித்தான். ஆண்டவரே, என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். அதனால் என் இருதயம் என்னை நிந்திக்காது என்று சொன்னான். அவன் உத்தமத்தில் உறுதியாய் நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட யோபுவை தேவனீர் ஆசீர்வதித்து அவன் வெட்கப்பட்ட இடத்திலே அவன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலனை கொடுத்த தேவன் அவன் கர்த்தாவே பின்னிலைமை கர்த்தாவே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், முன்னிலைமை காட்டிலும் இரட்டிப்பாய் அவனை ஆசீர்வதித்தீர்.
அவனுக்கு வேண்டிய எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகியது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த நாட்களிலும் கர்த்தாவே யோபை போல ஆண்டவரே அப்பா நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் காணப்பட, எங்கள் நீதியை கெட்டியாய் பிடித்தவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ அவருடைய வாழ்க்கையிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர்கள் நிறுத்தி இந்த பொற்சிலை தந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் உமக்காக உறுதியோடு வைராக்கியத்தோடு நின்றபடினால் அவர்களை 7 மடங்கு அக்னி சூளையில் போட்டாலும் ஆண்டவரே அந்த அக்னி சூளை அவர்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே 4ஆம் ஆண்டவரே கர்த்தாவே நபராய் தேவகுமாரன் நடுவிலே உலாவின தேவன் கர்த்தாவே அவர்களை பாதுகாத்தவர்களை தப்புவித்த தேவன் இந்த நாட்களிலும் உறுதியாய் பற்றி கொண்ட பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவனின் நாமத்தை நோக்கி கூப்பிடுவான், அவனை விடுவிப்பேன், ஆபத்து காலத்தில் நானே அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன தேவன் ஆபத்து காலத்தில் ஆண்டவரே எங்கள் அனுகூலமான துணை இரட்சகர் விடுவிக்கிற இந்த நாட்களிலும் கண்ணுக்கு தெரியாத ஆண்டவர் அநேக ஆபத்துகள் சூழ்ந்து கொண்டிருக்க இந்த நாட்களிலே தேவ ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து தப்புவித்து உயர்த்துகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொன்னீங்களே. அவ்விதமாய் பிள்ளைகள் சுகமாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேல் வாழ்ந்த நாட்களிலே கர்த்தாவே அவன் ஜெபத்திலே உறுதியாய் காணப்பட்டானே, அவன் பரிசுத்தத்தில் உறுதியாய் இருந்தான், அவன் பண்ணின தீர்மானத்திலே உறுதியாய் இருந்தபடியினாலே அப்பா ஸ்தோத்திரம் அவன் மூலம் அந்த பாபிலோன் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் காண வந்ததே ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே இருள் சூழ்ந்து கொண்டிருக்க இந்த நாட்களிலே அப்பா தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபத்திலும் ஆண்டவரே தேவனை தேடுகிற காரியங்களிலே கர்த்தாவே அப்பா பரிசுத்தத்திலே நாங்கள் உறுதியாய் தரித்திருக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்கள் மூலம் எங்கள் பட்டணத்துக்கும் எங்கள் தேசத்துக்கும் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா விழுந்து விழுந்து எழுகிற நிலைமை அல்ல ஆண்டவரே. அப்பா அந்த பேதுரு பரிசுத்த ஆவியினாலே அவன் நிறையப்பட்டவனாய் ஆண்டவரே அந்த கர்த்தாவே 120 பேர் கூடியிருந்த கர்த்தாவே அந்த மேலர்கள் காணப்பட்ட போது பேதுரு மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினீர். அவன் கர்த்தாவே வாழ்க்கையில் அவன் கேட்டான், ஆண்டவரே என் கால்களை மாத்திரம் அல்ல என் கைகளையும் என் தலையை கழுவ வேண்டும் என்று சொல்லி அவன் கழுவ ஒப்பு கொடுத்த அவனை எடுத்து பயன்படுத்தினீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. அவன் மூலம் ஆண்டவரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், திரளான ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்களே. இந்த நாட்களில் கர்த்தாவே தெய்வ ஜனங்களாக எங்களுக்குள்ளே அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சை, கர்த்தர் எங்களை பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. தேவனுக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்கத்தக்கதான ஒரு உணர்வை கர்த்தர் நாட்களே கர்த்தா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உண்மையாய் உறுதியாய் பெற்றுக்கொண்ட மனதுடைய பிள்ளைகள் உண்மையே நம்பியிருக்கிறபடியா நீ பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே கர்த்தாவே வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிள்ளைகள் உங்களுடைய காரியங்களிலே ஜெபத்திலே பரிசுத்தத்திலே அந்த ஒரு விசுவாசத்திலே கர்த்தாவே அப்பா நற்கிரியைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை செய்வதில் உறுதியாய் காணப்பட தொடர்ந்து கிருபை தருவீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். விதைக்கப்பட்ட வசனங்கள் 100 மடங்கு பலன் கொடுப்பதாக எங்களை தரமட்டும் தாழ்த்துகிறோம், உரிமையாக்குகிறோம். நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடன் கிறிஸ்து வருகை பரிந்தும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.